ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மானோட 13வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம டாடும் அவனோட சோல் பவர் வச்சு அந்த டேனியலை மிரட்டி விட்டுருப்பான். அப்புறம் அந்த ஆனுவல் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அங்க இருக்க பசங்களும் நம்ம ஹீரோவை ஒரு லூசர் மாதிரி பார்த்துருப்பானுங்க. ஹீரோவும் சரி என்னோட பவரை கொஞ்சம் பாருங்கடா அப்படின்னு 7 சக்கராவையும் ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம அங்கிருந்த ஒரு பாறையை கிட்டத்தட்ட நொறுக்கிற ஸ்டேஜுக்கு போயிருப்பான். அப்புறம் கடைசியில அந்த ரயான் அப்படிங்கிறவன் வந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த ரயானும் டே தம்பி கொஞ்சம் பேசலாமா, என்னோட பேரு ரயான், நான் கிராஜுவேட் ஆக போற ஸ்டூடெண்ட், அப்புறம் ரயான் கேங்கோட லீடர் அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் டே இவன் ரயான் அப்படின்னா இவனோட கல்டிவேஷன் ப்ராக்ரஸ முடிச்சிட்டானா, அப்படின்னா இவன் இப்ப ஆர்ஜின் இடத்துல இருக்கானா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறானுங்க. ஹீரோவும் அவனோட கையை தூக்கி டே நல்ல நாயிங்க வழியில நிக்காது அப்படிங்கிறான். ஹீரோ சொன்னதை கேட்ட அந்த ரயானும் டென்ஷன் ஆயிட்டு டே முட்டாள் அப்படின்ட்டு இல்ல நான் இப்ப டென்ஷன் ஆக கூடாது, இங்க என்னோட பிரதருக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா உன்னோட தம்பி அடிச்சோட்டியும் என்ன தைரியத்துல என் முன்னாடி வந்திருக்கான்னு கேக்குறான். அந்த ரயானும் இந்த வால்டன் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு சுத்தமா மேனஸ்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா மேனஸ் மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு இருக்க, நாம எல்லாரும் பரம எதிரி, அப்புறம் ரீசெண்டா தான் உன்னோட பிரதர் கதையவும் முடிச்சு விட்டேன், ஆனா நீ வந்து சட்டு புட்டுன்னு சண்டைக்கு வராம என்னடா எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கன்னு கேக்குறான். அந்த ரயானும் டே திரும்ப திரும்ப என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருந்தானா நீ ஏன்டா வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் உன்னை நினைக்க வச்சிருவேன், அதனால கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ அப்படியா, ஆனா என்னால உன்ன மாதிரி முட்டாளா இருக்க முடியாது அப்படிங்கிறான். அந்த ரயானும் டே நான் உன் கூட ஒன்னும் ஆர்கியூ பண்ண வர கிடையாது, உன்னை சேலஞ்ச் பண்றதுக்காக தான் வந்தேன், இந்த சேலஞ்ச் லெட்டர், நீ என்னோட பிரதர்கிட்டயே பிரச்சனை பண்ணி அவனை இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ண வச்சிருக்க, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, உனக்கு ஒரு சில லெசனை நான் கத்து கொடுத்தாகணும், அதனால என் கூட முடிஞ்சா சண்டை போடுற அப்படின்னு சேலஞ்ச் பண்றான். அங்க இருக்கவனுங்களும் அப்படின்னா கானரை ஃப்ரேம் பண்ணி தான் இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் காரணம் டே ரயானு உன்னோட பிரதர் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுமாடா இப்படி வந்து கத்திட்டு கிடக்குற அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அந்த ரயானும் டே கிரிவினே உனக்கு இப்ப ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு, ஒன்னு என்னோட காலில் விழுந்து நீ பண்ணனது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இனிமே ஹியூஜிங் ஃபேமிலி பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கணும், அப்படி இல்லைனா என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முடிஞ்சா என்னை ஜெயிச்சு காட்டு, அப்படி இல்லைனா அந்த பேட்டில்லையே நீ செத்து போகணும், என்ன கேட்டா நீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு உன்னோட கல்டிவேஷன் ப்ராக்ரஸை ஈஸியா கொண்டுட்டு போகணும்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறான். அங்கே இருக்கவனுங்களும் கிரிவின் மட்டும் இப்ப ரயானோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னா அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அப்படி இல்லாம அவன் சண்டை போடுறான் அப்படின்ட்டு போனானா கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம பிரின்சஸும் டே ரயான் இது ஒன்றும் ஃபேரே இல்லை அப்படின்னு கத்திட்டு ஓடியான்ட்டு டே முட்டாள் நீ இப்ப 9 ஸ்டார் மார்ஷியல் வாரியரா இருக்க, கிட்டத்தட்ட நீ இப்ப மார்ஷியல் மாஸ்டர் தான், அது மட்டும் இல்லாம நீ கிராஜுவேட் ஆனோட்டி ஸ்கேர்டு கார்ட்ஸ்ல ஜாயின் பண்ண போற, ஆனா நீ இப்ப ஒரு மார்ஷியல் அப்ரெண்டிஸ்ட சேலஞ்சுக்கு கூப்பிடுற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் டே உன்னோட முட்டாள் பிரதர் உமன்ஸோட ட்ரெஸ் எடுத்திருக்கான், அது மட்டும் இல்லாம மென்ஸோட சோப்பை எடுத்திருக்கான், இல்ல திருடி இருக்கான், நீயும் அந்த மாதிரி ஏதாவது வில்லங்கமான வேலையை பார்த்திருக்கியா, இல்லனா உன்னோட ஹியூஜிங் ஃபேமிலியில இருக்க மொத்த கும்பலும் அதே மாதிரி தானே கேக்குறான். அந்த ரயான்லாம் வெறி ஆயிட்டு டே முட்டாள் உனக்கு என்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதுக்கு கூட தைரியம் இல்லாம ஒரு பொண்ணு பின்னாடி நின்று பேசிட்டு இருக்க, இதுதான் டியூக் வால்டனோட கிராண்ட்சன், அது மட்டும் இல்லாம ஃப்ளையிங் டிராகன் குரூப்போட ஜெனரலோட பையனோட பவர் இதுதானா, என்ன ஒரு ஷேம் அப்படின்னு நம்ம ஹீரோவை டென்ஷன் ஆகலான்னு பாக்குறான். ஹீரோவும் அந்த லெட்டரை பிடிங்கிக்கிட்டே டே முட்டாள் உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இன்னும் 3 நாள் கழிச்சு இந்த மார்ஷியல் அரீனாவிலேயே நம்மளோட ஃபைட்டை வச்சுக்கலாம், அன்னைக்கு கண்டிப்பா நீ என்னோட காலில் விழுந்து கதற தான் போற அப்படிங்கிறான். நம்ம பிரின்சஸும் டே கிரிவின் நீ ஒன்னும் ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ண தேவையில்ல, எதுக்குடா இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணனு கேக்குறாங்க. ஹார்டியும் ஆமாண்டா கிரிவின் இந்த சேலஞ்சினால உனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் இந்த கிரிவினுக்கு 15 வயசு ஆகுது, இன்னுமே எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இவன் மேக் பண்ணல, இருந்தாலுமே இவனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்களா, என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் எனக்கு ஏற்பட்டதே இல்ல, இந்த டைம் நான் கண்டிப்பா இந்த கான்டினென்ட்ல டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா மாறுவேன், என் கூட இவங்களும் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பிரின்சஸ் ரிவா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ரயானோ டே நீ மட்டும் 3 நாள் கழிச்சு இந்த அரினாவுக்கு வரல அப்படின்னா கல்டிவேஷன் அகாடமி விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓகேடா அப்படின்ட்டு இன்னும் 3 நாளுக்கு அப்புறம் நீ என் காலில் விழுந்து கதற போறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்ட்டு போறான். அந்த ரயானும் டே முட்டாள் உங்ககிட்ட ஏதோ பவர் இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணாத, நான் மட்டும் 3 நாள் கழிச்சு உன்னை கொல்லாம விட்டேன் அப்படின்னா ஹியூஜிங் ஃபேமிலியை சேர்ந்தவனே இல்லடா அப்படிங்கிறான். ஹீரோவும் வால்டன் ஃபேமிலி அப்புறம் இந்த ஹியூஜிங் ஃபேமிலி பல காலமா எதிரிங்களா இருக்காங்க, நான் எங்க ஃபேமிலியோட ரிவெஞ்சை இந்த முட்டாள் கிட்ட இருந்து தொடங்குறேன், கூடிய சீக்கிரமே இந்த மொத்த ஹியூஜிங் ஃபேமிலியும் நான் அழிப்பேன் அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த ரிஃபைனர் யூனியனோட ரிஃபைனர் டவரை காட்டுறாங்க. அங்க ஒருத்தனும் இன்னும் கொஞ்சம் கிராஸ் ரிஃபைன்டு கிராஸ
கிராஸை போடணும், அப்புறம் என்னோட சோல் பவரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதோ பில்லு ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் டே நீ ரொம்ப அதிகமான கிராஸ் ரிஃபைன்டு கிராஸை போட்டுட்ட, அதனால இதை பேலன்ஸ் பண்றதுக்கு டஸ்ட் ஃப்ளவரை போடல அப்படின்னா இன்னும் 5 இல்ல 4 செகண்ட்ல இது வெடிச்சிரும் அப்படிங்கிறான். அங்க இருந்தவனோ யாரா நீ ஏன் நான் ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கும் போது தொல்லை பண்ற, உனக்கு இப்ப என்னடா வேணும்னு கேக்குறான். ஹீரோவும் அவன் சொல்றது கேட்காம 2 1 அப்படின்னு எண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒலி வருது. பார்த்தா அவன் ரிஃபைன் பண்ணிட்டு இருந்தது பிளாஸ்ட். இவனோட பேரு ஜெர்மி ஃபிளையன். இவன் ரிஃபைனர் அப்ரெண்டிஸ்டா இருக்கான். அந்த ஜெர்மியும் டே நான் கிராஸ் ரிஃபைன்டு கிராஸை அதிகமா போட்டேன்னு உனக்கு எப்படா தெரியும்னு கேட்கறான். ஹீரோவும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் ஸ்மெல் பண்ணனேன். சரி ஓகே ஜான்ஸை நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமான்னு கேட்கறான். அந்த ஜெர்மியும் என்னது ஸ்மெல் பண்ணினியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே மிஸ்டர் ஜான்சன் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பாரு, அது மட்டும் இல்லாம என்னால் அவரை போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ அந்த லிசு வந்து என்ன ஜெர்மி மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டு இடங்குது, அப்புறம் காயம் பட்டிருக்கான்னு கேட்குறாங்க. ஜெர்மியும் நான் ஓகே தான், ஆனால் இந்த இன்க்ரீடியன்ட் தான் வேஸ்ட் ஆயிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த லிசும் மறுபடியும் நீங்களான ஹீரோவை பார்த்து கேட்குறா. ஹீரோவும் உங்களை மாதிரி அழகானவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுல நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறான். லிசும் நீங்க லாஸ்ட் டைம் கொடுத்த ரெசிபியை நம்ம வில்சன் படிச்சு பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த ஜெர்மியும் இன்னாது மிஸ்டர் வில்சன் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரா, அப்ப நீ ஒரு ரிஃபைனரடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் என்னால ரிஃபைன் பண்ண முடியும், ஆனா நான் ஒன்றும் ரிஃபைனர் இல்லை அப்படின்ட்டு நான் இங்க ஜான்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவரை வர சொல்ல முடியுமான்னு கேட்கறான். லிசும் அவரு இந்நேரம் கல்டிவேஷனை முடிச்சிருப்பாரு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு டே ஜெர்மி விட்டு கொடுத்துறாத, இன்னும் ஒரு சில ட்ரைல உன்னால இந்த பில்லை சக்சஸ்ஃபுல்லா ரிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஜெர்மியும் லிஸ் இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க உழைச்சி அந்த காசை எனக்காக கொடுக்குறீங்க, ஆனா நான் ஒழுங்கா படிக்காம உங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர்டனா இருக்கேன், அப்புறம் உண்மையிலேயே எனக்கு ரிஃபைனிங் டேலண்ட்லாம் இல்ல போல அப்படிங்கிறான். லிஸும் டே ஜெர்மி நீ அப்படிலாம் நினைக்க கூடாது, நீயும் என்னோட பிரதர் மாதிரி தான், உனக்கு செலவு பண்றதை நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நீ அடுத்த டைம் ரிஃபைன் பண்ணும்போது கிராஸ் ரிஃபைன்டு கிராஸை 3 கம்மியா போடு, அப்புறம் அது ரொம்ப லைட்டா இருந்துச்சு அப்படின்னா கிளவுட் பியர்சிங் மஷ்ரூமை ஆட் பண்ணு, ஜஸ்ட் என்ன பிலீவ் மட்டும் பண்ணினா நீ அடுத்த டைம் பாஸ் ஆயிருவா அப்படிங்கிறான். ஜெர்மியும் டே நீ உண்மையிலேயே ரிஃபைனர் தானான்னு கேட்கறான். லிஸும் ஜெர்மி இவர் என்ன சொன்னாரோ அதை ட்ரை பண்ணிப்பாரு, ஏன்னா மிஸ்டர் வில்சனே இவரோட ரெசிபியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு, அதனால இவர் கண்டிப்பா ரிஃபைனரா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவனும் ஓகேன்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் ஜான்ஸை தேடி போறான். அப்புறம் லிஸும் இதுதான் ஜான்ஸோட ரூம்னு கூட்டிட்டு வந்துட்டு மிஸ்டர் ஜான்சன் அப்படின்னு கதவை தட்டுறாங்க. அவனும் என்ன வேணும் அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அடே ஜான்ஸ் நான் தான் வால்டன் வந்திருக்கேன், கதவை தோற அப்படின்னு கத்துறான். லிஸும் சார் நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஜான்ஸும் கதவு திறந்துட்டு ஓ மை லார்டு மிஸ்டர் வால்டன் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு ஒரே ஆர்வத்தில் வரான். ஹீரோவும் வந்த ஜான்ஸை காலை வச்சு மிதிச்சுட்டு மிஸ் லிஸ் நீங்க இங்க இருந்து கிளம்பலாம், என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம லிஸும் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு உண்மையிலேயே கோவக்கார ஜான்சன் தானா இவரு, இல்ல இவர் அவரோட சோல் பவரை இம்ப்ரூவ் பண்ணும் போது ஏதாவது மண்டையில் அடிபட்டு கோளாராய் போயிட்டாரா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.